மட்டன் எலும்பு குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடையில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு சிறு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, பாசி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மிளகு அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு அதாவது சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் ஒரு 12 சேர்த்துக்குங்க. வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. முன்னாடி கட்டில் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிடுவாங்க, பொடியெலாம் போட மாட்டாங்க. முன்னாடிலாம் அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து அம்மியில் அரைச்சி செய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து அதே மாதிரி தான் வறுத்து செய்ய போகிறோம். ஆனால் அம்மியில் அரைக்கலை, மிக்சிலாம் அரைக்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ மல்லி சீரகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, மிளகு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குங்க. நாங்கள் 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். 1/4 கிலோ வாங்கி நல்லா தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி வந்து சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி தான் குழம்பு வந்து மனமும் சுவையும் கொடுக்கும். நம்ம இதை எடுத்து இப்போ ஆற வச்சிடலாம். அடுப்பில் வச்சுருங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 இல்லாட்டி 3 கூட சேர்த்துங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதோட இப்போ ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும். மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு சேர்த்துக்கலாம். இது எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி 7-8 விசில் வச்சு இறக்கிடுங்க. ஆட்டுக்கறினால கொஞ்சம் நேரம் ஆகும் எலும்பு வேகிறதுக்கு, அதனால் 8 விசில் வச்சு இறங்கிடுங்க. மூடி வச்சாச்சு. ஓப்பன் பண்ணலாம். எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆட்டு எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல மல்லியில் தூவி நம்ம இறக்கி பரிமாறலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான குயிக்கான ரெசிபிக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.